ஏற்கனவே 2011 நான் சொன்னேன். ஜி.கே. மணி இவர் கட்சியை கெடுப்பாரு, உங்களுக்கு ஆபத்துக்கு வருவாருன்னு ரிப்போர்ட் கொடுத்தேன். அடுத்த நாள் பார்த்தா ஜி.கே. மணி பேச்ச கேட்டு என்னை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. நீங்க சின்னையாவது ஆப்பு வச்சுட்டான். என்ன செய்யற? தினந்தோறும் ஐயா கிட்ட குசலத்தை மூட்டி 2 பேரும் ஒண்ணு சேர முடியாத பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஐயாவுக்கே கொல்லிமலை மையம் வந்து அருள் தடைவிட்டான்னு சொல்றாங்க. ஐயா சில விஷயம் சொன்னார். நீச்சல் குளத்துல நீச்சல் அடிச்சுக்கிட்டே என் உடல் திரகாட்டியமா இருக்குதுன்னாரு, என் கையை பாருங்கன்னாரு. அதெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தது, உடல் ஆரோக்கியமா இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் மகளிர் மாநாட்டுக்கு போகின்ற பொழுது அவர் பின்னால் ஏன் ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு? இது ஐயா கொண்டுட்டு வர சொல்லியிருக்க மாட்டார். ஜி.கே. மணி அவர்களும் சேலம் அருள் எம்எல்ஏ அவர்களும் சேர்ந்து ஆடிய ஒரு நாடகம். ஏதோ ஐயா அவர்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியும் மாநாட்டுக்கு போற மாதிரியும், இது மக்கள் மத்தியிலே சின்னையாவுக்கு ஒரு எதிர்ப்பை கிளப்புவதற்காக இவர்கள் 2 பேரும் செஞ்ச அந்த ஆம்புலன்ஸை அனுப்பினார்கள். நான் கேட்கிறேன், அந்த ஆம்புலன்ஸ்ல எது மாதிரி டாக்டர் இருந்தாங்க சொல்லுங்க. இதான் இருதய டாக்டர் இருந்தாங்களா, மூளை நரம்பு டாக்டர் இருந்தாங்களா? ஒரு 2 பாட்டில் டிஎன்எஸ், 2 பாட்டில் ஆர்என்எஸ் இது மாதிரி போட்டுட்டு ஒரு 2 குளுக்கோஸ் ஸ்ட்ரீப்பு, 4 இன்ஜெக்ஷனு, இந்த இவன் கஞ்சா கருப்பும் ஒரு படத்துல அந்த ஸ்டாண்டை பிடிச்சிட்டு போவான்னு அப்படி ஒன்ன வச்சுக்கிட்டு அதை கொண்டுகிட்டு போயிட்டு மாநாட்டுக்கு ஐயா உடம்பு சரியில்லாத மாதிரி இவங்க தான் காப்பாத்துற மாதிரி அந்த நாடகத்தை என்னால் ஜீர்ணிக்க முடியல. இது வன்மையா கண்டிக்கிறேன். ஐயாவுக்கு எதுக்கு? ஐயாவுக்கு உலகத்திலேயே தரம் வாய்ந்த வைத்தியம் பண்ணலாம். சேலத்துல இருந்து தான் ஆம்புலன்ஸ் போய் ஐயாவை காப்பாற்றணுமா? கூட கிடைங்க. ஏற்கனவே 2011 நான் சொன்னேன். ஜி.கே. மணி திருலோக சஞ்சாரி நாரதர் இவர் கட்சியை கெடுப்பாரு, உங்களுக்கு ஆபத்துக்கு வருவாருன்னு ரிப்போர்ட் கொடுத்தேன். இத மற்றொரு சின்னையா தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட போன்ல பேசினாரு. இன்னி வாபஸ் வாங்கணும்னாரு. நான் வாபஸ் வாங்குவது என்றால் தலைவர் பதவியை நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். அது எடுத்துக்க முடியாதுன்னாரு. அடுத்த நாள் பார்த்தா ஜி.கே. மணி பேச்ச கேட்டு என்னை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவன் நீங்க சின்னையாவது ஆப்பு வச்சுட்டான். என்ன செய்யற? தினந்தோறும் ஐயா கிட்ட குசலத்தை மூட்டி 2 பேரும் ஒண்ணு சேர முடியாத பண்ணிக்கிட்டு இருக்கிற. மற்றவங்கெல்லாம் விடுங்க, ஜி.கே. மணியனுடைய வேலை தான் இது ஒட்டுமொத்தமா. நாளைக்கு ஐயாவும் சென்னையாவும் சேர்ந்து பேசுவாங்கன்னா விடிய காலமெல்லாம் போயிடுறாரு. இந்த ஜி.கே. மணி போய் ஐயா அப்படியா இப்படியா உங்களுக்கு மரியாதை குறையுதியா, உங்களை இப்ப எல்லாம் வந்து ஐயாங்கிறத விட்டுட்டு ராமதாஸ்ங்கிறாங்கயா. இது எல்லாம் சொன்னது இந்த கோகாமணி தான், வேற யாருமே கிடையாது. அவன் ஒரு குசலக்காரன். அவன் ஐயா கிட்ட இருந்தா இப்ப பாருங்க, அந்த குடும்பத்தை 2ஆ உடைச்சிட்டானா இல்லையா? நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரி குடும்பமே 2ஆ பிளவுபட்டு போச்சு. மரியாதைக்குரிய ஜி.கே. மணி அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன், கையெடுத்து குப்பி கேட்டுக்கொள்கின்றேன், நீங்க அந்த குடும்பத்தை விட்டு ஓடி விடுங்கள். உங்ககிட்ட லைக்கா நிறுவனத்தில் அளவில்லாத பணம் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பணம் லைக்கா நிறுவனத்தில் இருக்குது. இது யாருக்கு தெரியும்? காலம் சென்ற இசைக்கு படியாச்சாருக்கு தெரியும். இசைக்கு படியாச்சார் எப்படி செத்தாரு? ஜி.கே. மணியனுடைய டார்ஜரில் தான் அந்த இசைக்கு படியாச்சார் செத்தார். அவர் தைலாபுரம் தோட்டத்திலேயே இருந்தார். இசைக்கு படியாச்சி தெரியாதீங்களே பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க யாருமே கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட ஜி.கே. மணி வந்து தைலாபுரம் தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி சேலம் அருளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நீ யாரு? சின்னையாவினுடைய அன்பு தம்பி. உன் மீது இன்னமும் அளவற்ற மகிழ்ச்சி இருக்குது. இருப்பினும் அவர் என்ன நினைக்கிறாரு? ஏன் ஜி.கே. மணி பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு அவர் மனசுல இருக்கிறார். இதெல்லாம் நீ விட்டுறணும். இன்னைக்கு கூட சொன்னதாக ஒரு தகவல். என்ன தகவல்? சின்னையா வந்து சேலம் வர்ற போது ஏதாவது கலாட்டா பண்ணணும் ஆளுங்களை வச்சு, அவருக்கு சேலத்துல எதிர்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி காட்டணுங்கிறத நீ பேசிக்கிட்டு இருக்கிறதாக அருள் இது மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் வந்து பரவலா வந்துகிட்டு இருக்குது. யாரும் சொல்ல முடியாது, பேச்சளவுல வந்துகிட்டு இருக்குது. அது அருள் சொன்னாரா சொல்லலையாங்கிறது தெரியல. அருள் அவர்களே, சின்னையா வருகின்ற பொழுது நீ கலாட்டா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறந்துரு, சேலத்தை மறந்துரு. உன்னுடைய பூர்வீகம் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம். நிறைய விஷயம் உன்னை பத்தி சொல்றாங்க. என்ன, நீ கொல்லிமலை போனதாகவும் அரவலீஸ்வரர் கோயில்ல வந்து அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து தான் நெத்தியில வச்சுக்கிட்டு நீ மெஸ்மரிசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஐயா உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததான்னு சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா தெரியல. அடுத்தது ஐயாவுக்கே கொல்லிமலை மையம் வந்து அருள் தடைவிட்டான்னு சொல்றாங்க. இதன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் உனக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் இருக்குது. நீர் கனவில் கூட ஐயா சேலம் வருகின்ற பொழுது கலாட்டா பண்ணிடலாம்னு நினைச்சு விடாதே. அது மாதிரி நீ நினைச்சீன்னா உன் சொந்த ஊருக்கு முதல் நாள ஓடி போயிடு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.